தாழ்மைக்கு முன்னானது தாழ்மை. நாளும் தெரிந்தவர், நடமாடும் வள்ளல், மாடி வீட்டு பண்ணை, உங்களை வாழ வைக்கும் திண்ணை, இவரை எதிர்ப்பவரோ வெண்ணை. இவர் அரசியலில் ஒரு விராட் கோலி, இவரை எதிர்த்தால் ஆள்காலி. அவர்தான் அண்ணன் ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட், அண்ணன் ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட். இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க. இப்போது நம் அண்ணனுக்கு புண்ணாக்கு பொன்ராசு பொன்னாடை போதுகிறார். அடுத்து சில்க் சின்ராசை மாலை அணிப்பார். அண்ணனுக்கு இப்பொழுது அண்ணன் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். டேய், நாற்காலி எங்கடா? அண்ணன் நீங்க தானே சொன்னீங்க நாற்காலி மேல ஆசை இல்லைன்னு. உங்களெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அவனுக்கு மரத்த மணி இருக்கு வந்திருக்கான். அவரு தானே நம்ம கட்சி கிளை செயலாளர். ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? சரி, தூர நவரு. சரி, முதல்ல போய் பிச்சைக்காரன் உட்கார வச்சிருக்க. அண்ணன் நீங்க தானே சொன்னீங்க தொகுதி முழுக்க அறிமுகமான நபர் கூட்டு வரணும்னு. எல்லாம் என் தலையெழுத்து. வரணும். வாக்காளர் பெருமக்களே, எனக்கு இருக்கிற விசேஷம் இல்லை. நான் உங்களை பார்க்க வந்திருக்கு, நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அமெரிக்க தேர்தலில் நிற்கிறதுக்கு ட்ரம்ப் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னை கூப்பிட்டாரு, அது கூட நான் போல. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு அவதான். என்னை எதிர்த்து நிற்கிறது யாரு? சார்லஸ் தாத்தா. அவரால் ஒழுங்கா நிற்கவே முடியாது. அவர் என்ன எதிர்த்து நிற்காராம். என்ன மாதிரி 4 ஸ்டெப்பு போட முடியுமா அவரால்? இட்ஸ் ஓகே. நீங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஓட்டு கொடுங்க. உங்கள் ஓட்டு கிரீடத்திற்கு. நன்றி. ஐயா ஏ மேன் கோ பேக். ஏ பொன்ராசு வாங்காத. போ. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீ என்னோட கூட இருங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய நீங்கள் பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னப்பா சுப்பையா, வேலைலாம் எப்படி போகுது? ஏதோ போகுதுங்கய்யா. இப்படி பையனை படிக்க அனுப்பாம வேலை பார்க்க வைக்க. படிப்பேனையா படிப்பு, பள்ளிக்கூடத்துக்கு எங்கேயா அனுப்ப? பையனுக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம், நீ படிக்க போப்பா. சரிங்க ஐயா. ஐயா, ஏதோ தேர்தலில் நிற்கிறீங்களாமையா? ஆமாப்பா, எல்லாம் அந்த செல்வம் பையன் பார்த்த வேலை. அவன் நீ வற்புறுத்தி நிற்க வச்சுட்டான். ஐயா, ஆல்பர்ட் ஐயாவுக்கு பணபலமும் ஆள்பலமும் இருக்குது ஐயா. எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்து விடுவான்ப்பா. சிஸ்டர் பாட்டி, நாங்கள் 1 மாதம் மாத்திரையும் பிஸ்கட் வச்சு சாப்பிடுங்க. சந்திராக்கா, நாங்க ஐயா, இது அந்த ஆல்பர்ட் கருதாயா? சரி விடுப்பா, ஒன்றும் இல்லை. வாடா சின்ராசு பொன்ராசு, தேர்தலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு எல்லா சேனலும் நம்ம கிரீடம் என்ன தானே. சார்லஸ் தாத்தா மெழுகுபத்தி ஒரு கடையில் இல்லாமல் பண்ணிச்சுனேன். அதை வேணா வீட்டில் போட்டு வச்சுட்டு உட்கார வேண்டியதான். சபாஸ்டா சூப்பர்டா. என் பையனை யாராவது காப்பாத்துங்க ஐயா. என் பையனை யாராவது காப்பாத்துங்க ஐயா. தம்பி, ஏதாவது வண்டி எடுத்தா போறப்பா. ஐயா, என் பையன் மரத்துல இருந்து கீழே வந்துட்டான் ஐயா. என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஐயா. ஆஸ்பத்திரி கூட்டு போய் உதவி செய்யுங்க ஐயா. காப்பாத்துங்க என் பையனை. ஏ மேன், கோ பேக் மேன், டோன்ட் டச் மை கார். எனக்கு வாக்குச்சாவடிக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. உன்னை கூட்டு போறதா எனக்கு வேலை. பின்னாடி ஏதாவது குட்டியான வரும், அதுல ஏறி போய்க்கோ. சின்ராசு, வண்டி எடு. ஐயா. ஐயோ தம்பி, என்னாச்சு? ஐயா, என் பையன் கீழே விழுந்துட்டான் பாருப்பா. ஐயா, வண்டியை பாட்டுங்கய்யா. தம்பி, ஒரு பையன் கீழே விழுந்துட்டான்ப்பா, காப்பாத்துங்கப்பா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உதவி செய்யுங்கப்பா. சரிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு தேர்தல் நாள், நீங்க வாக்குச்சாவடிக்கு போகாம ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்றீங்க. பதவி பட்டதை காட்டிலும் இந்த பையனோட உயிர் தான் பாருங்க முக்கியம். இந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்கணும். தம்பி போலாம் தம்பி. ஐயா, என் பையன் இப்போ எப்படியா இருக்கான்? நல்ல வேலையா, கரெக்டான டைம் கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் காலதாமதம் பண்ணியிருந்தாலும் உங்கள் பையனை உயிரோட பார்த்துக்க முடியாது. நோ இஸ் ஆல்ரெடி. ரொம்ப நன்றியா. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் சார்லஸ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்.
இம்பாசிபிள். இந்த தாத்தா இப்படி ஜெயிச்சாரு, இதுக்கு சாத்தியமே இல்லை. அண்ணே, நீ யாரா புது சந்து? நான் தான் ரீல்ஸ் ராஜா. சரி, அதுக்கு இப்ப என்ன? என்ன நடந்தது தெரியுமாண்ணே? ஹே மேன், கோ பேக் மேன், டோன்ட் டச் மை கார். எனக்கு வாக்குச்சாவடிக்கு வேற லேட் ஆகிட்டு இருக்கு. உன்னை கூட்டு போறதா எனக்கு வேலை. பின்னாடி ஏதாவது குட்டியான வரும், அதுல ஏறி போய்க்கோ. இவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுப்பா. ஆமாப்பா. சோசியல் மீடியாவில் உங்களை ட்ரெண்ட் ஆகினதே நான் தானே. ஆடா பாவிகளா, கிரீடத்தை தலையில வைக்கான்னு பார்த்தா துண்டை போட்டீங்களாடா. தம்பி ஆல்பர்ட், வருத்தப்படாதப்பா. என்னையும் மன்னிச்சிருங்கய்யா. நான் உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சேன், அதெல்லாம் மனசுலேயே வைக்காம இவ்வளோ தாழ்மையாக இருந்து என்கிட்ட பேசுறீங்கய்யா. என்னை மன்னிச்சிருங்கய்யா. உங்கள் தாழ்மையை பார்த்தா எனக்கு மெய் சிலுக்குயா. என்னப்பா தாழ்மை? ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமியில மனிதனாக வந்தார். அவர் தாழ்மை கிட்ட பார்க்கும்போது என் தாழ்மையில ஒண்ணுமே இல்லைப்பா. ஆமாங்கய்யா, நானும் உங்களை போல உங்களை தாழ்மையாக இருக்கேன். உண்மையில ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட்ல இருந்து ஆல்பர்ட், ஆட்டோ சேவை ஆல்பர்ட்ல இருந்து ஆல்பர்ட். இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஜோசப். ரொம்ப ஹம்பிளான பர்சன். ஏய், என்ன இது புது பாட்சமா இருக்கீங்க? வந்துட்டாருப்பா அவங்க அண்ணன் டேவிட். எல்லா விஷயத்துலயும் பெருமை தான். டே குர்ரா, கையர்றா. அப்பா உனக்கு வாங்கி வச்சிருக்காங்க? இல்லை, இருந்துச்சு, அதான் எடுத்து பார்த்தேன். அப்பா எனக்கு தான். எப்படி நீ சொல்ல உனக்கு தானே? டே இந்த வீட்டில் ஸ்போர்ட்ஸில், காம்படிஷனில், படிப்பில் எல்லாமே நான் தான்டா ஃபர்ஸ்ட்டு. உனக்கு எதுக்குடா வாங்கி வச்சுருக்கோம்? பா பாருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் மட்டன் தட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? சரி சரி, இந்த வாட்ச் யாருக்கு? கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. அப்பா எனக்கு தான். இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் நான் தான் டாப்பர். டே நில்லு, போன மாதம் தானே உனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அப்பா அந்த வாட்சே அவனுக்கு தரேன். இதான் காஸ்ட்லி, இது எனக்கு தான். அப்பா கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு காசு தரேங்க நீங்களா? என்னாச்சு? டேய் இந்தா வச்சுக்கோ, இதில் காசு இருக்கு, நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார், என்ன பார்க்குறீங்க? மென்ஸ் வேர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான செக்ஷன் எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்கு சார். அண்ணா, இவ்வளோ காஸ்ட்லி எனக்கு வேணாண்ணா. உனக்கு யாரா எடுக்கிறா? எனக்கு தாண்டா எடுக்க போகிறேன். என்ன பார்க்குறீங்க சார்? இருக்கிறதுலே காஸ்ட்லியானதை எடுங்க. சரி சார். எட்ரா கைய. நம்ம 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோண்ணா. நீ என் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார மாதிரி இருக்கு. இதை பிடி. ஹலோ டேய், ஒரு கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் இருக்கு, உடனே கிளம்பியோட. நான் வந்துடுறேன். அண்ணே, எங்கண்ணா போகிறோம்? எங்கே போகிறோம் இல்லை, நான் மட்டும்தான் கெட் டுகெதருக்கு போகிறேன். ஏண்ணே, நான் வரக்கூடாதா? டே உன் மூஞ்சியும் சைஸும் பாடுறா. உன்னால என் தம்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் என் இமேஜே டேமேஜ் ஆயிடும். இந்தா இதை பே பண்ணிட்டு மிச்சம் தான் வாங்கிக்கோ. டே ஃப்ராங்க்லின், எங்கடா இருக்க? இப்போ தான் சர்ச்லேருந்து வெளியானுடா. உடனே சில்வராணி கிளம்பி வா. ஓகேடா, இந்த வரேன். ஹாய்டா. டே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோடா. சரிடா. டே இந்த செட் ஓகேவா? இதே வாங்கிடலாம். ஐயோ, அப்பா கொடுத்த காசு வேறு காலியாயிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு எதாவது கிடைக்கணும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு ஷர்ட் கிடச்சிட்டு இந்தா வச்சுக்கோ. டே ஈவினிங் அப்பா கையால் வாங்கிக்கிறேன்டா. ஹலோ சொல்லுப்பா. ஹலோ டாடி, கிறிஸ்மஸ்க்கு என்ன பிளான்? நம்ம எப்பவும் போல வில்லேஜ்ல கொண்டாடி இருப்போம். டாடி, பிளான் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதா? இல்லம்மா, நம்ம அங்கேயே போய் செலிப்ரேட் பண்ணுவோம். எனி ப்ராப்ளம்? இல்ல டாடி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ராட் போறாங்க. நான் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம ஹம்பிள் பிகினிங்கை மறக்க கூடாதுப்பா. ஓகே டாடி. நான் அந்த வீட்டை பார்த்துட்டேன். யார் நீங்க? மிஸ்டர் ஜான், அவங்க வீடு தானே இது? ஆமாம் அவங்க வீடு தான். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களை பார்க்கணும். ஆமாம், கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துடுவானுங்க. காசை கொடு, காணிக்கை கொடுன்னு. அங்கிள், யார் நீங்க? நான் மிஸ்டர் ஜானை பார்க்கணும். வாங்க அங்கிள், உள்ள வந்து உட்காருங்க. உட்காருங்க அங்கிள். அங்கிள், அப்பா குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுவாங்க. இதான் அங்கிள், தண்ணி குடிங்க. தேங்க்ஸ்ப்பா. டேய் என் ட்ரெஸ்ஸுங்க. இதானே. ஓந்த கொடு. என்னடா கன்றாவி இது, ஒன்ன மாதிரியே எடுத்துருக்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இதை போட்டு என் பக்கத்தில் உட்காந்துடாத. என்ன கிறிஸ்மஸே ஏசப்பாவோட ஹம்பிள்னஸை செலிப்ரேட் பண்ணுறதா?
நீ சொல்கிறபடி பார்த்தா ஏசப்பா மாட்டு தொலைக்கு பதிலாக அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும். ஆமாம் வந்துட்டாரு பெரிய மதத்தில் சாப்பேன். அப்போ நீயும் மாட்டு தொழுக்கே போக வேண்டியதானே? சார் நீங்களா? ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே சார். உட்காருங்க ஜான். ஒரு அவசரமான வேலை, அதான் நானே நேரில் வந்துட்டேன். அப்புறம் யூஎஸில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு சார், லாஸ்ட் வீக் சொல்லிட்டு இருந்தீங்க. அது ரிலேட்டடாக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். டேவிட் நீ வாடா. பசங்களா இவங்க தான் எம்டி. அந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணப்போ எல்லாரும் உங்கள் பையனை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சார் இவன் தான் சார் என் மூத்த பையன் டேவிட். இவன் வந்து காலேஜில் ஃபஸ்ட்டு, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடலிஸ்ட்டு. இவன் சாதிக்காத ஃபீல்டே இல்லை சார். உங்கள் ரெண்டாவது பையனை பற்றி சொல்லுங்கள். சார் அவன் தான் சார் ஜோசப். இவன் யோஜி தான் முடிச்சிருக்கான். இவன் அளவுக்கு இவனுக்கு எதிரையும் எக்ஸ்போஷர்லாம் கிடையாது சார். ஸ்கில்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் ஜான். ஐ டோன்ட் நீட் த டேலண்டட் பர்சன், ஐ நீட் த ரைட் பர்சன். ஓகே ஜான், ஐ ஹவ் செலக்டட் மை பெஸ்ட் கேண்டிடேட். இன்டர்வியூ வைக்காம எப்படி சார் ஹெல்ப் பண்ணீங்க? அவங்க 2 பேர் பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். கேண்டிடேட்ஸே அவங்களும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டாங்க. ஐ ஹவ் செலக்டட் யுவர் செகண்ட் சன். போச்சுடா, எல்லாம் என் பெருமையாக இருந்தான். நெக்ஸ்ட் வீக்கே நீங்கள் யூஸ் போகிற மாதிரி இருக்கும். என் பிஏ வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அப்பா என் ஃப்ரெண்டு உங்கள் கையில் தான் ட்ரெஸ் வாங்கணும்னா அவன் வந்துட்டான் நினைக்கிறேன். அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க. தம்பி உனக்கு தான்ப்பா இது. மே காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் அங்கிள். டே ஒரு நிமிஷம் இரு. இந்த ட்ரெஸ்ஸையும் நீ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ராம். டே தம்பி, நான் உன்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். சாரிடா, எதையும் மனசில் வச்சுக்காத. பரவாயில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக பிரகாரமான எத்தனையோ டேலண்ட், ஸ்கில்ஸ், நாலேஜ் நமக்கு இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் தாழ்மைங்கிற குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேன்மையானது கிடைக்கும். தாழ்மை சர்க்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. ஸோ இது வேற சீக்கிரம் கழட்டணும். அப்பா வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அகாடமிக்ஸ்லேயும் நான் தான், ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் தான். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஸ்கூல் பீப்புள் லீடர் எப்படி மாசா கெத்தா இருக்கா. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? மரியாதைன்னு ஒன்று ரொம்ப முக்கியம்டா. வாழ்க்கையில் பணிவோடு இருக்க கற்றுக்கோடா. அட போங்கப்பா. முதல்ல இப்படி எரிஞ்சிட்டு போன எல்லாத்தையும் எடுத்து வை. அப்ப செரிஞ்சதுக்கு இருக்காங்க இவனை வச்சுக்கிட்டு. என்ன வந்துட்டியா? வந்துட்டேன்ப்பா. ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சுப்பா. சாப்பாடுலாம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, கொஞ்சம் சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டோன்னே ஷாப்பிங் போனோம். கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கா? ஆமாப்பா. அப்பா எனக்கு எப்பவும் போல் பிராண்டட் ஷர்ட் எடுக்க வேண்டாம். ஏம்ல? நார்மலாக 2 ஷர்ட் எடுத்தாங்கப்பா. ஏன், எதுக்கு? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும்ப்பா. என்னாச்சு? அவனுக்கு யாரும் எடுத்து தர மாட்டாங்கப்பா. எடுக்க முடியாது, அவங்க நிலமை அப்படியா? ஆமாப்பா. சரி, நம்ம காடு வந்து தாழ்மையாக இருக்க போய் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அந்த நாளை தான் நம்ம என்னதான் கொண்டாடுதோம்? கிறிஸ்மஸாக கொண்டாடுதோம். அதே போல் நீயும் தாழ்மையாக இருக்கணும், சரியா? சரிப்பா. சரி. என்ன மக்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. வாடா கிளாஸுக்கு போவோம். சைக்கிள் விழுதுடா. வாடா முதல்ல கிளாஸுக்கு போவோம். ஹலோ சார். ஹாய் ரியா. வெல்கம் டு அவர் ஸ்கூல். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். நீங்கள் எதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் 2025 to 2026 யாருக்கு வழங்க போகிறது தானே? அதாவது டிலைட் அகாடமி டைரக்டரான SS ஹர்ஷவர்தன் தான் அது வழங்க போகிறார். த ஸ்டேஜ் இஸ் யுவர் சார்.
குட் மார்னிங். ஸோ இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் 2025 to 2026 யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்சர்வ் பண்ண கேரக்டர். ரொம்ப தாழ்மையான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அவரோட தாழ்மைத்தனம் தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. லெட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் கோஸ் டு கௌரிஷ் ராஜா. எப்படா வந்த? அமைதியாக இருக்க, அல்றியா? அப்பா நீங்கள் என்னாச்சு தெரியுமாப்பா? அப்பா உங்களுக்கே தெரியுமாப்பா, அகாடமிஸும் சரி கோக்கரிக்கலும் சரி நான் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் வந்து அந்த 8th வீடு கௌரிஷ் கொடுத்துட்டாங்கப்பா. ஓ, தாழ்மையாக இருப்பானே அந்த பையனா? அதான்டா ஓயாமல் எப்பவும். கையெடுக்குப்பா, நானே டென்ஷனில் இருக்கேன். சரிடா, ஃபீல் பண்ணாத. Firstly, I want to thank Jesus because I couldn't do this on my own. I know He carried me through today. I want to thank my mom, my dad, my coach. You keep talking to yourself, you almost motivate yourself. There's a lot of messages to the crowd as well. Just take me through what you keep telling yourself through and things like that. Yeah, I think initially I was just playing, I just keep talking to myself. But towards the end, I was just quoting one scripture from the Bible because I had lost energy. I was very tired. I was drained. But one scripture that says, just stand still and God will fight for you. And that's what I did. I just stood there and He fought for me. என்னடா அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சியா? அவங்களும் இல்லாத மாதிரி நார்மலாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தன்னை தாழ்த்தி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மேன்மை கிடச்சிருக்கு. எங்கேயோ இருந்தவங்கள இப்போ இந்த உலகமே கொண்டாடுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லார்ட்டையும் நீ தாழ்மையோடு நடந்தால் உனக்கு பல மேன்மைகள் கிடைக்கும். நீ இந்த ஒரு ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்ட் போனதுக்காக ஃபீல் பண்ணாத. நீ இப்போத்துலேருந்து தாழ்மையோடு வளர்ந்தால் உனக்கு இந்த வருங்காலத்தில் மேலும் மேலும் பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். சரி, கவலைப்படாத. சரிப்பா, சரிப்பா. தம்பி இங்கே வா. சொல்லுங்கப்பா. இங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்கிட்ட எல்லாம் சொல்லு. நம்ம கூட இருக்கவங்க கிட்ட யாரு கடவுளை பற்றி சொல்லு. அவருடைய வருகை எப்போன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் ஆயத்தமாக இருந்தால் போதாது. எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இன்னைக்கு சொல்கிறேன். கடவுளை கொடுத்தா 40-50 ரூபா ஆகும். அதனால போன தடவை அப்பா எழுதின மாதிரி எழுது. என்ன மைண்ட் செட்டில் இருக்கானுங்கன்னே தெரில. என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் ஏதாச்சும் இடகடமாக தான் பண்ணுவானுங்க. பார்ப்போம். ஐயர் மோனவா? ரைட்டு. என்ன கையில் பேப்பரு? ஒன்றும் இல்லை. சரி, அதை கொண்டால. எல்லா ஜோஸு ஃபோன் துடைக்க சூப்பராக இருக்குல்ல. அப்போ இங்கே ஒன்று தான் பைக் துடைக்க ஆகும். நானும் இங்கே எங்கே போடுறேன்னு தெரியாமல் இருந்தேன். இங்கே ஒன்றுத்தா. ஐயர் மோனை, நீ வீட்டுக்கு போயிரு. எங்கள் கூட சேர்ந்து நாசமாக போயிடாத. உனக்கு உங்கள் அப்பா இருக்காங்க, நல்லது கெட்டது சொல்லி தருவாங்க. நாங்கள் ஊதாரி பசங்க. ஆமாம், அப்படியே சொல்லி கொடுத்து திருந்தி 1000 ரூபா போவாங்களே. இவனுக்கு ஒன்றும் வர வேணாம் பரலோகத்துக்கு. இங்கேயே கடந்து சீரழியட்டும். எங்கள் அப்பா ஊருக்கு உபதேசம் சொல்கிறேன்னு நம்மளை சொல்ல வச்சுட்டு இருக்காரு. சரி, நம்ம ஊர் சுத்த போவோம். சரி, அழகு பார்த்தது போவோம், கிளம்புவோம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்.
என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ என்னாச்சோ தெரியலையே. டாக்டர் என்னாச்சு? 4 பேருமே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். வெயிட் பண்ணுங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நர்ஸ் வாங்க. பிழைக்கிறதே கஷ்டம் தான் நினச்சேன். கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, கண்ணு தெரியாமல் போச்சு. ஆனால் அதிசயமாக இருக்குது, எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவாங்க. போங்க, உள்ளே தான் இருக்காங்க, போய் பாருங்கள். காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினால் அவன் காணப்படவில்லை. ஐயோ ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தனே. கடந்து கொள்ளுதல என் மனம் அலட்சியம் பண்ணினது. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நானே சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாமே. இப்படி ஏன் சுவிசேஷம் அறிவிக்காம பாவி ஆயிட்டேன்னு. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமா? ஈஸியா சொல்றியா? இந்த குழந்தை என்ன பண்றது? இதுதான் முன்னாடியே சொன்னேன். சர்ச்சில் ஒரு சிசிடிவி மாட்டுது. யாராவது கேட்டீங்களா? நம்ம பிள்ளைய நம்ம பார்க்க முடியல. தேவையில்லாம பேசிட்டு போலீஸ்ல போடுறதுன்னு. ஐயா, பிள்ளைய யாரும் கேட்டாங்க ஐயா? ஐயா, நீங்க எப்படி வளர்ப்பீங்க? ஐயா, நம்மளே சபையை நம்பி பிள்ளைய போட்டு போயிருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். கொடுங்க. சரி. ஆண்டவரே, முருங்கைக்காய்க்கு எஸ்தரை கொடுத்தது போல எனக்கு இந்த பையனை கொடுத்துருக்கிறீங்க. இவனை உங்களுடைய ஊழியக்காரனை வளர்க்க எனக்கு பலன் தான். அண்ணா தோற்றம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆமாம். நான் உங்கள் பேரனை ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னீங்களா? நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் இருக்குண்ணே. அதில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக சேர்த்துருவோமாண்ணே? ஏம்மா, பெஸ்ட் ஸ்கூல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூல். என் பிள்ளை ஊழியக்காரங்களாம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பாடிட்டு பார்த்து அப்படியே ஒரு ஸ்கூல். தாத்தா போமா தாத்தா. ஜோயல், பால் பாருங்க. இப்போமா சண்டே கிளாஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் பாருங்க. இப்போ பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த நம்மளை பயன்படுத்துறாருல்ல. இன்னும் நம்ம ஊழியத்தை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நம்ம ஊழியத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ணி தெரியாதவங்க தெரியப்படுத்துறாங்க. சரியா சொல்றீங்க. ஆமா பிரதர், யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டோம்னா நமக்கு ரெவென்யூ வரும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாஸ்மின் இருக்கா தெரியுமா? அவரோட புது கேமரா வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஒரு கேமரா வாங்கினோம்னா நமக்கு வீடியோ போடுறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா பிரதர், அப்படி கூட பண்ணிடலாம். நம்மளுக்கு வராத காணிக்கியா யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா நிறைய பேருக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். இன்னும் நம்ம ஊழியம் வளர்ந்துரும். தோத்தண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஏதோ ஒரு முக்கியமான காரியமா பேசணும்னு கூப்பிட்டுருந்தீங்களா? என்ன விஷயம்னா? என் பேரனுக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஈசாக்கு போடுவாங்க, எலியேசர் போனாரு. நல்ல கிறிஸ்தவ பொண்ணுல கஷ்டப்பட்ட ஃபேமிலியான பரவாயில்ல, ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து ஒன்று பண்ணிட்டாரு. அதே மாதிரி பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைங்க. நீங்கள் தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டோ? நேர்ல பார்க்காமலேயே நம்ம எல்லாரையும் பூ வைக்கிறதுக்கு கட்டிட்டு வந்துட்டாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஹோட்டல்ல கூட நான் தாத்தாவும் பார்க்கல, யாரும் பார்க்கல. எல்லாருமே இப்பதான் வந்து பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். அப்படி என்ன பொல்லாத பொண்ணை பார்த்துட்டாங்க தாத்தா? அச்சி மேல இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணை தான் வர சொல்லுங்க, காப்பி கொண்டுகிட்டு. பொண்ணுலாம் ஒண்ணு வர சொல்ல வேணாம். என்னப்பா நீ திடீர்னு இப்படி சொல்ற? வீட்டுல வச்சு சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல வச்சு சொல்லியிருந்தா எங்க தாத்தா எப்படியாச்சும் என்ன சம்மதிக்க வச்சிருப்பாங்க. அதனாலதான் உங்க முன்னாடி சொல்றேன், இனிமேல் எனக்கு யாரும் பொண்ணு பார்க்க வேணாம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நான் கிளம்புறேன். என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தாத்தா? எப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, அழகான பிள்ளை, ஆண்டவர் ஊழி செய்கிற பிள்ளை, இதை விட உனக்கு என்ன பார்க்கணும்? அது எப்படி இதுதான் ஆண்டவர் காட்ட பொண்ணு நீங்க சொல்றீங்க? நீ ஊழியம் மட்டும்தான் செய்யறேன்னு சொல்லியும் உடனே அந்த பிள்ளை சரின்னு சொல்லிச்சு. ஆகையினால்தான் என் ஆண்டவர் உனக்கு கொடுத்த பொண்ணு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? நானும் ஊழியம் தான் பார்க்கேன். அவர் என்கிட்டயும் பேசதான் செய்வாரு. நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்களா ஒரு பொண்ணு? நான் பார்த்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அவன் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்னையும் பார்த்துப்பா, என் ஊழியத்தையும் பார்த்துப்பா. நான் லைஃப் செட்டில்டு. சரி, ஆண்டவர் உன்னை அப்படிதான் சொன்னாரா? சரி, உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கப்பா. பார்த்துக்கிறேன். இனி நான் உன்கிட்ட தலையிடவே மாட்டேன். சரியாப்பா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரதர், இவர ரெடியாம இருக்காரு. நம்ம ஊழியத்துக்கு போகணுமே. ஆமா பிரதர். பிரதர் என்னாச்சு? என்னென்ன சொல்றது பிரதர்? அந்த பொண்ணு பார்க்கணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வச்சு வேற வழியே இல்லாம நான் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை போச்சு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். தாத்தாட்ட வர ரொம்ப கோவப்பட்டுட்டேன் பிரதர். காலையில இருந்து தாத்தாவை தேடி பார்க்குறேன், தாத்தாவை காணவே இல்லை. அட விடுங்க பிரதர், இந்த காலத்துல எல்லாம் சகஜம் பிரதர். இப்போ இந்த காலத்து பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அவங்க நினைக்கிறத சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க ஃப்ரீயா விடுங்க பிரதர். சரி பிரதர், தண்ணி குடிங்க. முக்கிய செய்திகள். உலகின் பல இடங்களில் அநேக மக்கள் காணாமல் போனதாக வழக்குகள் பதிவாகியுள்ளது. பிரபலமான கிறிஸ்தவ ஊழியர்கள் பலரும் மாயமாகியுள்ளனர். எனவே கிறிஸ்தவ மக்கள் தங்களின் மத நம்பிக்கையின்படி ரகசிய வருகை வந்துவிட்டது என கூறுகின்றனர். இருப்பினும் போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்